பக்தியுடன் இணைவோம் இத்தெய்வீக பலியில். அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கியநாதருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதல் நாளை நாம் மிக விமரிசையாக மகிழ்ச்சியாக துவங்கி இருக்கின்றோம். அடித்தள வாழ்வின் மையம் ஆலயமாகட்டும் என்கின்ற சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயம் என்பது நமது வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. இறைவன் வாழுகின்ற இந்த ஆலயத்தை சில தருணங்களில் நமது சொந்த வாழ்க்கை வரிகளுக்காக உதாசீனப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆலயம் என்பது தெரிந்தும் கூட அதில் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தும் கூட அதை நமது வாழ்வில் செயல்படுத்தாமல் பொருள்படுத்தாமல் தவறி நாம் செய்த பாவங்களுக்காக இந்த பலியிலே மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாட்டிற்குள் நுழைவோம். Come on.
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகிலே
முதல் வாசகம் 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றுதல். ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோயிலாக தெரிந்து கொண்டேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களின் இந்த மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவிசாய்ப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோயிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதழ் மேல் எந்நாளும் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவ்வுறைவிடமே நம் உடலாகிய ஆலயம். எனவே நாம் சாத்தானுக்குரிய தீய செயல்பாடுகளை தவிர்த்து இறைவன் வாழும் உயிருள்ள ஆலயமாக நம் மனங்களை தூய்மைப்படுத்தினால் இறைவன் நம்முள் உறைந்து நம்மை வழிநடத்துவதோடு அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றிக்கொண்டு நமக்கு தந்தையாக இருந்து நம்மை அரவணைப்பார் என கூறும் வாசகத்தை கேட்டு நாமும் கடவுளின் ஆலயமாக மாறும் மனநிலை பெறுவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன். அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் அன்றோ. எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன். நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோர்களையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரையும் சில்லறை காசுகளையும் கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தை இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார்.
அப்போது அவருடைய சீடர்கள், உமது இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர்கள் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, கடந்த வருடமும் இந்த திருவிழாவின் போதுதான் நான் இங்கு வந்தேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கொரோனா எல்லா இடத்துலையும் ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு இருக்குது இல்லையா? இந்த சந்தோஷமான விழாவை நாம் ஆரோக்கியநாதருக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பற்றி விளை மக்களை, ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆரோக்கியநாதர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்று அழகான ஒரு மைய கருத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன கருத்து? அடித்தள வாழ்வின் மையம் ஆலயமாகட்டும் என்ற ஒரு அழகான ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பல கருத்துக்கள் அடங்கி உள்ளது. அகத்தூய்மையின் ஆலயம், அகத்தூய்மையின் ஆலயம்னா என்ன? நம்முடைய உள்ளமானது தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவை அழகாக தூய்மையான மனதோடு கட்டி ஆலயமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்களே கடவுளின் ஆலயம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நீங்களே கடவுளின் ஆலயம். அப்பனா நீங்க ஒவ்வொருவருமே கடவுளின் ஆலயமாக இருக்கின்றீர்கள். கடவுள் ஆலயமாக உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் இன்று நாம் ஆலயமாக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆலயம் இதய காயங்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டும். மேலும் மேலும் காயங்களை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. ஆலயம் ஆண்டவரின் உறவிடம், இறைவனுக்கும் மனிதனும் சந்திக்கும் இடமாக இருக்கின்றது. இதய சுமைகளை சுகம் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆலயம். நன்றி பூக்களோடு வருகிறவர்களை நம்மை மெருகூட்டுவதாக இருக்கின்றது இந்த ஆலயம். உள்ளம் உடைந்தவர்களை வாஞ்சையோடு அழைக்கின்றது இந்த ஆலயம். நாம் இப்படிப்பட்டு இருக்கின்ற பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது. என் தந்தையின் இல்லத்தை வாணிக கூடமாக்கி விட்டீர்களே என்று அழகாக இயேசு கிறிஸ்து மக்களிடம் புலம்புகின்றார். இயேசு வார்த்தைகளால் சாடுவதையும் சாட்டைகளால்
பார்க்கின்றோம். பூவை நோக்கி வண்டு செல்கின்றது. ஆனால் தோட்டக்காரனிடம் அனுமதி கேட்பதில்லை. ஆலயத்திலே வியாபாரம் செய்கின்றார்கள். அங்கு இயேசு யாரிடமும் கேட்கவில்லை. அங்கு சென்று அவர்களை விரட்டி அடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆலயத்திலே வியாபாரம் செய்தார்கள். ஆலயத்தில் என்ன நிகழ வேண்டுமோ அது நிகழவில்லை. எது நிகழக்கூடாதோ அந்த ஆலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்ததை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். தொழுநோயாளிகள் புறவிழாத்தார்களை ஆலயத்திலே நுழைய விடவில்லை. ஆனால் இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய சுயநலத்திற்காக அந்த ஆலயத்தை வியாபாரம் கூடமாக மாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, ஆலயமானது ஒரு புனித இடமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தை நாம் நல்லதற்காக பயன்படுத்துகின்றோம். லண்டனில் ஒரு பேப்பரிலே ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. ஆலயத்தை பற்றி சரியாக எழுதுவதற்கு அழகான பரிசு ஒன்று கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேப்பரிலே கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது நிறைய பேர் பலவாறு அதிலே எழுத ஆரம்பிக்கின்றார்கள். எப்படி எழுதினார்கள் என்றால், ஆலயமானது விண்ணை நோக்கி நிற்கின்ற ஆலயம், அழகான வடிவத்தில் இருக்கின்ற ஆலயம், விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது ஆலயம் என்று எழுதி வைத்திருந்தார்களாம். அப்படி எழுதினவர்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுக்கவில்லை. அழகாக ஒரு சிறு குழந்தையானவள் எழுதுகின்றார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை இவ்வாறாக எழுதுகின்றார்: ஆலயம் என்பது இறைவன் வாழும் இல்லம் என்று. ஆலயத்திலே சாதிக்கோ, மதத்திற்கோ, இனத்திற்கோ அங்கு இடமில்லை என்று அழகாக அந்த குழந்தை எழுதுகின்றார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவளுக்கு பரிசு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களை, ஆலயமானது ஒரு தூய்மையானதாக இருக்கின்றது, பரிசுத்தமானதாக இருக்கின்றது. இன்று நாமும் அந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். கொரோனா காலத்திலே எங்கள் ஊரிலே நடந்த நிகழ்வுகள், ஆலயத்திற்கு மக்கள் வருவதில்லை. ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை என்று கேட்டால், எல்லா இடத்திற்கும் போய் கொண்டிருந்தார்கள். எங்கெல்லாம் நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடந்ததோ, விருந்து பரிமாறப்பட்டதோ அங்கெல்லாம் சென்றார்கள். ஆனால் அழகான வார்த்தைகளை சொல்லி முடித்தார்கள்: ஆலயத்திற்கு வந்தால் எங்களுக்கு எது கிடைக்கும் என்று. ஆலயத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? விருந்து வீட்டிற்கு போனால், திருமண வீட்டிற்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? நல்ல வயிறார சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஆலயத்திற்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி ஏற்று மக்கள் ஆழமாய் அந்த வேரிலே செல்வது கிடையாது. ஏதோ மேலோட்டமாக நாங்கள் எல்லாருமே ஆலயத்திற்கு போகின்றோம், நாங்களும் ஆலயத்திற்கு போகின்றோம் என்று சொல்லி இன்று எத்தனை மக்கள் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வீட்டிலே இந்த ஜெபமானது நாம் ஜெபிக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆலயத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் நீங்கள் ஜெபித்தால் போதும், அங்கு ஆசீர்வாதமானது நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் இறைவன் கொடுப்பாரே தவிர நமக்கு என்னென்ன தேவைகளை
எப்பொழுது தரணுமோ அப்பொழுதே தந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தூய்மையான ஆலயத்திலே சென்று இறைவனுடைய ஆசிரை பெற வேண்டும் என்று அழகாக நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த ஆலயத்தை சொல்லுகின்ற பொழுது எருசலேம் ஆலயத்தை பற்றி சொல்வார்கள். தொடக்கத்திலே நேபுக்கத்நேசரால் ஒரு ஆலயமானது கட்டப்படுகின்றது. அந்த ஆலயம் இடிக்கப்படுகின்றது. அந்த ஆலயத்திலே அங்கு வியாபார கூடமாக மாறப்படுகின்றது. ஆடு மாடுகளை மேய்க்கின்றார்கள், பொருட்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு மக்கள் வாங்கி காணிக்கையாக ஆலயத்திற்கு செலுத்த வேண்டும். அவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள். வருகின்ற பொழுது அந்த ஆலயத்தில் இருந்து தான் வாங்கி செல்லி வாங்கி காணிக்கையாக கொடுக்க முடியும். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆலயத்திலே வியாபார கூடமாக இருந்த ஆடு மாடுகளை காணிக்கையாக வாங்கின்ற பொழுது அங்கு விலைகள் அதிகமாக விற்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து அவர்கள் காணிக்கையாக அந்த ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இதை பார்க்கின்றார். 12 வயதிலே அவர் காணாமல் போகின்ற பொழுது அவருடைய தாயும் தந்தையும் அவரை தேடி அங்கு கோயிலிலே பார்க்கின்ற பொழுது அதையும் அங்குதான் கோயிலிலே கண்டெடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர் இதை பார்க்கின்றார். எப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு நாளும் அவர் கோயிலிலே நடக்கின்ற அநியாயங்களை பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, நம்முடைய ஆலய வழிபாடுகள், நாம் செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று வேறுடையதாக இருக்கின்றதா என்று நாம் வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 14 வசனங்களை எடுத்து படித்தால் 2 பேர் செல்லுகின்றார்கள். ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கின்றார்கள். யாரெல்லாம் ஆலயத்துக்கு சொல்லுவாங்க? நீ படிச்சிருப்பீங்கல்ல. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 14 வசனங்களை எடுத்து படிக்கின்ற பொழுது 2 பேர் பரிசேயரும் ஆயக்காரரும் செல்லுகின்றார். இந்த 2 பேரும் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பரிசேயர் வரி தாண்டுபவரை பார்த்து அழகாக சொல்லுவார், ஐயா, நான் நல்லவன், இந்த உலகத்திலே நான் நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவன் பாவி. ஆனால் அவன் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றான். தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இந்த பரிசேயர். ஆனால் ஆயக்காரன் அழகாக சொல்லுவான், கடவுளே, நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொல்லுவான். நான் பாவி, என் மீது இறங்கும் என்று அந்த ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றான். இந்த 2 பேருடைய ஜெபத்தை எந்த ஜெபமானது கேட்கப்படுகின்றது? இந்த பரிசேயருடைய ஜெபமா, ஆயக்காரருடைய ஜெபம் கேட்கப்படுகின்றதா? ஆயக்காரருடைய ஜெபத்தை இயேசு கேட்கின்றார். ஏனென்றால் அவன் தாழ்ச்சியோடு சென்று ஜெபிக்கின்றான் என்று இயேசு சாட்சியாக இருக்கின்றார். நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? தாழ்ச்சியான மனநிலையோடு சென்று ஒரு பாவியாக இறைவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? அந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41 44 வசனங்களை எடுத்து படித்தால் அழகாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஏழை கைப்பெண் ஆலயத்திற்கு வருகின்றார். எல்லாருமே வரிசையாக வந்து காணிக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி காணிக்கை போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது
இந்த பெண்மணி என்ன செய்கின்றாள் என்றால், தன்னிடம் இருந்த அனைத்தையுமே 2 செப்பு காசுகளை, அவளிடம் இருந்தது 2 செப்பு காசுகள் தான், அதை காணிக்கையாக இறைவனுக்கு கொடுக்கின்றார். இதை அந்த இயேசு கிறிஸ்துவும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த சீடர்களை வரவழைத்து, இந்த ஏழை கைப்பெண்ணுதான் இறைவனுக்கு அனைத்தையும் கொடுத்தாள் என்று சொல்லுகின்றார். அந்த பெண்மணி ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த மக்கள் அனைவருமே இருந்ததிலிருந்து அதிகமாக, நம்மிடமிருந்து அதிகமாகவே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஏழை கைப்பெண்ணோ தன்னிடம் இருந்ததை அனைத்துமே இறைவனுக்கு கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். அந்த பெண்மணி பணத்தை கொடுக்கவில்லை, தன்னையே கொடுக்கின்றார். இதைதான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். இறைவன் அனைத்தையுமே நமக்காக கொடுத்தார். இந்த ஆலய வடிவத்திலே அவர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நாம் அந்த இறைவனுக்கு எதை கொடுக்கின்றோம்? ஆலயத்திலே நாம் எதை நாம் விட்டு செல்லுகின்றோம்? இறைவனிடம் எதை பெற்று செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 26 வசனங்களை எடுத்து படித்தார். இவ்வாறாக சொல்லப்படுகின்றது, உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்காவது உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் அந்த காணிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் சென்று அவர்களிடம் பேசிவிட்டு அல்லது மன்னிப்பு கேட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். என்று ஆலயத்திலே வருகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை, இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் எத்தனையோ பேரோ இந்த ஆலயத்தில் இருக்கின்றவர்கள் ஒருவர் இன்னொரு முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கு கோபத்தோடு இருக்கின்றவர்கள். எத்தனை மனிதர்கள் சண்டை போட்டு இங்க வந்து சமாதானம் சொல்ல முடியாமல் எத்தனை மனிதர்கள் இருப்பீங்களா இல்லையா? எல்லாரும் எல்லாத்தையும் பேசுவீங்களா? பக்கத்து வீட்டுல சண்டை இதுதானே. ஆலயத்துல வந்து பக்கத்துல இருந்த என்ன செய்வீங்க? ஒண்ணுல தள்ளி போயிடுவோம், ஒண்ணுல வந்து என்ன செய்வோம்? அவங்க பக்கத்துல இருந்தா கூட நமக்கு தெரியாது அவங்க பக்கத்துல இருக்கிறது. சமாதான நேரத்தில் திரும்பவே மாட்டோம், வேணா தள்ளி விட்டுவோம், அப்படிதானே என்று இறைவன் சொல்லுகின்றான். நீ யாரையாவது மன்னிக்காதிருந்தால் நீ மன்னித்து விடு என்று சொல்லுகின்றான். நீ யாரையாவது வெறுத்து ஒதுக்கி இருந்தால் அவர்களிடம் பேசி என்று சொல்லுகின்றான். நாம் அதற்கெல்லாம் என்று ஆலயம் அதை தான் சொல்லுகின்றது. அப்படி இருந்தால் நீ பேசிவிட்டு இந்த ஆலயத்திற்கு வா என்று சொல்லுகிறார். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாட்சியான, ஒரு அன்பாக மனிதர்களாக இன்று இருக்கின்றோமா என்று நாம் இந்த ஆலயத்திலே வருகின்றவர்கள் எல்லாம் தாட்சியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும், பகிர்வுள்ள மனிதர்களாக வேண்டும். இதைதான் இந்த ஆலயமானது நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு ஆலயத்தை ஒரு பணக்காரர்களும் செல்வந்தர்களும் சேர்ந்து ஒரு அழகான ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அழகான ஆலயம் முடிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு ஒரு ஏழை வந்து நான் இந்த ஆலயத்திலே ஒரு உறுப்பினராக சேர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கின்றார். அந்த ஆலயத்தை கட்டிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் இவரை மேலும் கீழே பார்த்துவிட்டு, நீ ஆலயத்தில் ஜெபித்து விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்று ஜெபித்து விட்டு செல், வேறு இடத்திற்கு நீ வேறு ஆலயத்திலே சென்று சேர்ந்து விடு என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இவரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மனிதர், இந்த ஏழை மனிதர் ஜெபித்து விட்டு ஒரு வாரம் கழித்து அந்த செல்வந்தரிடம் சொல்லுகின்றார், நான் ஒரு வாரம் ஜெபித்தேன், இந்த ஆலயத்திலே 20 ஆண்டுகளாக என்னுடைய கடவுள் வந்து என்னுடைய கனவிலே சொன்னார், 20 ஆண்டுகள்
இந்த ஆலயத்தில் என்னால் நுழைய முடியவில்லை. ஏன் நீ இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், வேறு ஆலயத்திற்கு செல் என்று சொன்னாராம். இது ஆலயத்திலே போட்டி பொறாமைகள், கோபங்கள், காயமக்காரங்கள் என்று நிறைந்திருக்கின்றது. நம்முடைய புறத்திலே மட்டும் என்று தூய்மையுள்ள மனிதர்களாக இருக்கின்றோம், அகத்திலே தூய்மை இல்லாத மனிதர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயம் தூய்மை இல்லாமல் இருந்தால் நம்மை விட்டு ஓடி விடுவாராம். நம் ஆலயத்திலே அவர் குடிகொள்ள வேண்டும் என்றால் நம் எண்ணங்கள் எல்லாமே தூய்மையான எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். அவர் எல்லாமே நல்லது என செய்தார். அவருடைய அகமும் புறமும் தூய்மையாக இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அகமும் புறமும் தூய்மையாக இருக்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே கூடி செவியுங்கள். ஆலயம் இல்லாத இடத்திலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். என்று எங்கு வருத்தாலும் ஆலயங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க கால் வச்சாலும் ஆலயங்களாக தான் இருக்கின்றது. நாம் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்றோம். ஆனால் ஆலயத்திற்கு சென்று அந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து எத்தனை பேர் இன்று ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். அந்த நற்கருணை நாதரின் முன்பாக சென்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றார். ஆலயத்தின் அடித்தளமாக இருப்பது நற்கருணை தான். அந்த நற்கருணை நாதரிடம் நாம் இன்று ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? ஜெபிப்போம். அந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்வின் மையம் ஆலயம். ஒவ்வொரு மனிதனும் ஆலயமாக மாறுகின்ற பொழுது நமது வாழ்வின் மையமாக இருக்கின்ற ஆலயம் புனிதமாக கருதப்படும். ஆகவே நமது வாழ்வும் நாமும் ஆலயமாக மாற தேவையான வரத்தை மன்றாட்டுகளாக இறைவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனளித்து காத்திரளும். மேலும் அவர்கள் இறைபணி செய்ய தேவையான ஞானத்தையும் மன வலிமையையும் தந்து காத்தருள வேண்டும் என்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ மன்றாடும் போது சோர்ந்து போகாதே என்று கூறி எங்களை திளைப்படுத்திய அன்பு தந்தையே, உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து உலக மக்களை காத்தருளும். மேலும் எம் பங்கு சமூகத்திலே பலவிதமான நோய்களால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்போர், குடிநோய்க்கு அடிமையாக இருப்போர், கடன் தொல்லையால் வருந்துவோர், தனிமை மற்றும் முதுமையால் அவதிப்படுவோர் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தால் தொட்டு அவர்களை காத்து நிறை வாழ்வையும் மகிழ்வையும் அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்ற திரு
நன்மைகளை போற்றி புகழவும் தொடர்ந்து தூய ஆரோக்கியநாத வழியாக நாங்கள் ஏராளமான அருள் வரங்களை பெறவும் இச்சிற்றாலயம் திருத்தலமாக மாறிடவும் எம் பங்கு மக்கள் அனைவரும் ஆலய வழிபாடுகளில் ஒருங்கிணைந்து முழுமையாக பங்கெடுக்கவும் அருள் தர வேண்டும் என்று தூய ஆரோக்கியநாத வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நறுமண தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும், நலமான அறிவுரை மனதிற்கு திடமளிக்கும் என்று அறிவுரை கூறிய அன்பு தந்தையே, மனித வாழ்வை சீரழிப்பதோடு உயிரையும் பறித்துக் கொண்டிருக்கும் இணையவழி தொலைத்தொடர்பு ஊடகங்களின் பயன்பாட்டை எம் இளையோரும் சிறாரும் நல்ல செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தவும் தங்கள் நேரத்தையும் சிந்தனையையும் வீணடிக்காது தெளிவான சிந்தனையோடு வாழவும் வேலை வாய்ப்பு பெற்ற இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று தூய ஆரோக்கியநாத வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று தோபித்துநூல் வழியாக கூறிய அன்பு தந்தையே, இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உறவை வளர்க்கவும் அன்பை பகிரவும் ஒரே குடும்பமாக ஒன்றிணையவும் ஏற்ற இடம் ஆலயம் என்பதை நாங்கள் உணர்ந்து பகைமை மறந்து விட்டு கொடுத்து மன்னித்து ஆலய வழிபாடுகளில் ஒன்றிணைந்து செயல்பட நல் மனதை தர வேண்டும் என்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். அனைவரும் கண்களை மூடி நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவன் பாதத்தில் சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக எங்களை வழிநடத்தி வருகின்ற நல்ல தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆரோக்கியநாதருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே அடித்தள வாழ்வின் மையம் ஆலயம் என்கின்ற சிந்தனையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆலயமாக என்று மாறுகின்றானோ அன்றுதான் மனிதர்களாக இணைந்து செயல்பட்டு வழிபட்டு வருகின்ற ஆலயமும் அர்த்தம் பெறும் என்பதை இன்று நாங்கள் இந்த மறைவுரையிலே கேட்டிருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்ற தனி மனிதர்களாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய உடலை ஆலயமாக மாற்றிட தேவையான அனைத்து வரங்களையும் நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய உடலை எங்களுடைய உள்ளத்தை ஆலயமாக நாங்கள் மாற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற பல்வேறு குற்றங்களுக்காக நாங்களும் மனம் வருந்துகின்றோம். பகைமை, பொறாமை, போட்டி, கோபம், வரிச்செயல், பழிவாங்குகின்ற தன்மை என்கின்ற பல்வேறு பிரச்சனைகளால் பல்வேறு கல்வநலங்களால் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை ஆலயமாக மாற்றாமல் அதை தீர்த்துப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த செயல்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தாரும். இது மட்டுமல்லாமல் உடலின் வெளியிலிருந்து வருகின்ற பல்வேறு செயல்களாலும் எங்களுடைய உடலை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த விசுவாசிகள் மாற்றாட்டில் வாசித்தது போல உலக நாட்டங்களுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உலகில் வருகின்ற பல்வேறு புதுமையான கட்டுப்பிடிப்புகளை நாங்கள் எங்களுடைய மனதிற்குள் செலுத்தி அதன் மூலமாக எங்களுடைய மனங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி ஆலயத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உள்ளவனும் ஆலயத்தை அன்பு ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். இந்த உடலை தீட்டுப்படுத்தாத அளவிற்கு சீரிய சிந்தனையை சொல் வளத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமா நோக்கி
நோக்கி ஜெபிக்கின்றோம். குடி என்கின்ற ஒரு பிரச்சனையின் காரணமாக நாங்கள் எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றோம், எங்கள் இல்லங்களை சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம், எங்கள் ஆலயத்தை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். குடிநோய் அமளியை வருவிக்கும் என்று நீர் கூறியிருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இந்த குடிநோயினால் எங்களுடைய ஆலயத்தை, உள்ளமனம் ஆலயத்தை சீரழித்த தருணங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். நீர்தாமே எங்களுக்கு நல்லதொரு ஆற்றலையும் மன வலிமையும் தாரும் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு. இனி எல்லாவித தேவைகள் நிமித்தமாக மது பாதத்தில் தூய் ஆரோக்கியநாதர் வழியாக கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கின்ற மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆரோக்கியநாத் திருவிழா வந்துவிட்டாலே எங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் தீர்ந்துவிடும் என்கின்ற ஏக்கத்தோடு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பக்தர் கோடி மக்கள் ஏராளம். இந்த ஊர் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதி. உமது அருள் வளத்தால் நிரப்புவீராக. கொள்ளை நோய்க்கு பாதுகாவலராக இருக்கின்ற நீர் எங்கள் மக்களில் இருக்கின்ற, எங்கள் மக்களின் உடலில் இருக்கின்ற அனைத்து விதமான நோய்களிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை தருவீராக. இதோ ஆரோக்கியநாதருடைய பக்தர்களாக இருக்கின்ற மக்கள் அனைவருமே வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து வருகின்றார்கள். அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதி. வெற்றி நாட்டினர் செல்வத்தை உன் மீது பாய்ந்து வர செய்வேன் என்று கூறிய எங்கள் அன்பு ஆண்டவரில் பணி செய்கின்ற அந்த மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். வேலை வாய்ப்பையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து குடும்பமானது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருவதற்கான ஆற்றலை தாரும். குடும்பங்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே, நண்பர்களுக்கிடையே, அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக. இவை அனைத்தையும் நீர் கொடுத்து பலப்படுத்துகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய இதயம் என்பது ஆலயமாக, எழில்மிகு மாளிகையாக, நீர் தங்குகின்ற ஒரு ஆலயமாக மாறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எல்லாவித அருள்வளங்களாலும் நிரப்பும். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களையும் இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடக் கூடாது என்கின்ற அச்சத்தோடு இருக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதியும். அஞ்சாதே, கலங்காதே, உன்னோடு இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் என்கின்ற ஒரு வார்த்தை கூறி அந்த மக்களை நீர் திடப்படுத்துவீராக. எல்லாவித கொள்ளை நோயிலுமிருந்து அவர்களை நீர் விடுவிப்பீராக. இந்நாள் வரை பாதுகாத்த அன்பு ஆண்டவரை தூய் ஆரோக்கியநாதர் வழியாக இனி வருகின்ற நாட்களிலும் அருள் வளங்களை பொழிந்து எங்கள் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பகுதி.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பல் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். தியானம் நிறைந்த ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மிகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் கூடிய செயலுமாகும். ஏனெனில் உன் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உன் திருவகை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவத்தை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றும் அக்களிப்புடன் பாடுவதாவது.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பை நிறைவேற செய்தருளும். தாயின் தந்தையுமாகிய இறைவன், இதோ எங்களுடைய சிற்றாலயத்தின் பாதுகாவலராகிய ஆரோக்கிய நலனுடைய விழாவை தொடங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உடைய அருள் வரங்களால் முழுவதுமாக எங்களை நிரம்பியருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே மகிழ்ச்சியோடும் எங்களுக்கு நீர்தாமே நிறைவான பாதுகாப்பு கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் எங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, முழுவதுமாக எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அத்தனை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அவற்றை நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து காத்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குருக்கள் கன்னியர் துறவியரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும் உத்தரப்பிரஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலும் அறிந்த அத்தனை ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித பணிமைய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் லியோனார்தியார், புனித மிக்கேல் அதிதூதர், இந்த சிற்றாலயத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற தூய ஆரோக்கியநாதர், இவனுக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செவன்
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நன்றி கூறவும், உம்மை போற்றி புகழ ஏற்ற இல்லிடமாக இச்சிற்றாலயம் விளங்கிடவும் அருளறிய உன் கருணைக்கு இறைவா உமக்கு நன்றி. எம் பங்கு சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எம் பங்கு அருத்தந்தையர்களையும் எம் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் காத்து அரவணைத்து வழிநடத்தி வரும் உம் அருளுக்கு இறைவா உமக்கு நன்றி. என்ற இறைவார்த்தையை கருத்தில் கொண்டு குடும்ப வளர்ச்சிக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கின்ற நல்லுள்ளங்களை எம் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நன்றிகளை நன்றி பாடல் அவ்வளோ பிரச்சனை. என்னன்னா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கின்றது. ஒருவேளை மழை வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பூச நேரத்தில் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க, இதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றலாம் ஒரு குழப்பம் இருந்த பொழுதும் கட்டாயமாக தூய ஆரோக்கியநாதரினுடைய பரிந்துரை நம்மோடு இருக்கின்றது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய எடுத்துக்காட்டோ பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சிலர் சொன்னாங்க, கரெக்டா பூச தொடங்கச்ச மழை பெய்யும் பாருங்க மதர் அப்படின்னாங்க. ஆனா பூச முடிகிறது வர மழை ஒரு துளி கூட விழவில்லை. அதை நினைத்து உண்மையிலேயே இந்த தருணத்திலே எல்லாம் இறைவனுக்கும் நம்முடைய ஆரோக்கியநாதருக்கும் கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நமக்கு இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை ஜெகன் சில்வஸ்டர் அவர்கள். உண்மையிலேயே தந்தை அவர்களை அழைக்கும் பொழுது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனடியாக வருகின்றேன் ஃபாதர் அப்படின்ட்டு அவர் அங்க சிரித்தது எனக்கு இங்க போன்ல தெரிஞ்சிச்சு. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு திருப்பலியிலே தலைமை ஏற்று நமக்காக அருள் தந்தை அவர்கள் ஜெபித்திருக்கின்றார். அருள் தந்தை அவர்கள் சூசைபுரம் என்ற பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பான விதத்திலே அந்த பங்கை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அவர் வழிநடத்துகின்ற விதமானது உண்மையிலேயே நம்முடைய பங்கிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய மண்ணின் மைந்தராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த தலைமை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றிக் கொடுத்த ஜெகன் சில்வஸ்டர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சமர்ப்பிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். இந்த நன்றியை சமர்ப்பிக்கும் விதமாக நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் அவருக்கு இதோ இந்த தருணத்திலே பொன்னாடை போர்த்தி அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்பார்.
அன்புக்குரியவர்களே, அதே போல சிறந்த முறையிலே அடித்தள வாழ்வின் மையம் ஆலயமாகட்டும் என்ற ஒரு தலைப்பிலே மிகச் சிறந்த ஒரு அருமையான ஒரு மறையுரையை கொடுத்து நம்முடைய உள்ளங்களை சிந்திக்கும் அளவிலே அதிகமான ஒரு சில மேற்கோள்களை காட்டி, குறிப்பாக ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும், அந்த சமாதானம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறதெல்லாம் ஃபாதர் தெளிவாக நமக்கு விளக்கினார். உண்மையிலே அது நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருக்கின்றது. ஒரு சிலர்கள் பக்கத்துலதான் இருப்பாங்க, ஆனா மூஞ்சம் அப்படின்ட்டு திருப்பி கொண்டு போகக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பல இடங்களிலே நடந்திருக்கிறது. அதையெல்லாம் அருட்தந்தை அதிகமாக உள்வாங்கி, அவங்க மக்களே நடந்திருக்கோம் நினைக்கிறேன், இருந்தாலும் அதிகமாக உள்வாங்கி அதை நம்முடைய பங்கு சமூகத்திலே சிறப்பான விதத்திலே அவ்வாறு இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் அடித்தளமாக ஆலயங்களை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் மறைவுரை வழியாக தெளிவான அறிவுரைகளை கொடுத்து ஆண்டவரினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே மறைவுரை வார்த்தைகளை அமைத்திருந்தவர் அருட்பணியாளர் ஜோடி அவர்கள். நம்முடைய கிளை பங்காகிய பள்ளவிளையிலே அவருடைய இல்லம் அமைந்திருக்கின்றது. அருட்தந்தை அவர்களும் நம்முடைய மண்ணை மைந்தராக இருக்கின்றார். அவர் சிறந்த விதத்திலே இந்த பாம்பன் விளை பங்கை வழிநடத்தக்கூடிய பங்கு தந்தையாக இருக்கின்றார். அத்தகைய அருட்தந்தை அவர்கள் என்னுடைய நண்பரும் கூட. ஒரு காலத்துல நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று எல்லா இடத்திற்கும் மறைவுரையாற்றுவதற்கு மினிஸ்ட்ரிக்கு செல்லுவோம். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது நாங்கெல்லாம் மறைவுரை டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் வேற வேற ஊர்கள்ல மறைவுரை கொடுப்பது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. அத்தகைய என்னுடைய நண்பரும் நம்முடைய மண்ணின் மைந்தருமாகிய அருட்தந்தை ஜூடி அவர்களை இதோ இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய பங்கு பேரவை செயலர் அவர்கள் திருமதி லீலா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை இதோ இந்த தருணத்திலே கௌரவிப்பார். அன்புக்குரியவர்களே, சிறப்பான விதத்திலே இந்த வழிபாட்டை சிறப்பாக வடிவமைத்து அத்தனை செயல்பாடுகளையும் சிறப்பாக அமைத்து கொடுத்தவர்கள் திருவழிபாட்டு குழுவினர்கள் மற்றும் பாடகர் குழுவினர்களும் பீடப்புகள் இணைந்து ஒன்றாக இணைந்து சிறப்பான விதத்திலே நம்முடைய அத்தனை அலங்காரமானாலும் சரி, வழிபாட்டின் அத்தனை வடிவமைப்புகள் ஆனாலும் சரி, எந்த ஒரு குழப்பமோ தடையோ இல்லாமல் சிறப்பான விதத்திலே அவர்கள் வடிவமைத்து நம் ஒவ்வொருவருக்கும் வழிபாட்டை சிறப்பாக பங்கேற்பதற்கு நமக்கு உதவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் அன்பிய ஒருங்கிணையத்தார் மற்றும் அனைத்து அன்பியங்களை சார்ந்தவர்களாகும். நாளைய தினத்திலே அன்பியங்கள் உறவுகளின் பிறப்பிடமாகட்டும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். அந்த திருப்பலிக்கு தலைமை ஏற்பவர்கள் அருட்தந்தை வேலிட் அவர்கள், முரசங்கோடு பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல அதே நாளிலே இறை சிந்தனையை நமக்கு கொடுப்பவர்கள் அருட்தந்தை குலசை பெலிக்ஸ் என்பக்கூடியவர். ஆன்மீக வழிகாட்டியாக மார்த்தாண்டம் மறை மாவட்டத்திலே செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். இந்த அருட்தந்தையர்களும் நமக்காக கலந்து கொண்டு நாளைய தினத்திலே நமக்காக ஜெபிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் தொடர்ந்து இந்த திருப்பலி முடிந்த உடனே நம்முடைய புதிய தேரானது மந்திரிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல உள்ளவங்க கொஞ்சம் பின்னால போயிருங்க. தேரானது வெளியே எடுத்து வரப்பட்டு புதிய தேரானது மந்திரிக்கப்பட்டு அதன் பின்பு தேரானது நம்முடைய பனிமய அன்னை ஆலயத்து வரை எடுத்து சென்று திரும்ப நம்முடைய இந்த எழுச்சித்தாலயத்திற்கு கொண்டு வரப்படும். ஆகவே அனைத்து நிகழ்வுகளிலும் இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும்
கொடுக்க வேண்டும் என்று இதோ இந்த தருணத்திலே சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பில் மட்டும்தான் சிறப்பாக இந்த விழாவை நாம் கொண்டாடவும் முடியும், சிறப்பிக்கவும் முடியும், இறைவனுடைய ஆசிரியையும் பெற முடியுமாகவே நீங்கள் சரியான விதத்திலே உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருவிழாவிற்கான நன்கொடைகளையோ அல்லது ஆசனத்திற்கான ஆடுகளையோ வாங்கி கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளிலே இறைவன் ஆரோக்கியநாதர் வழியாக சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. நமது பங்கு தந்தை அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறினார்கள். நானும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் தூய ஆரோக்கியநாதருடைய அரவணைப்பில் பாதுகாவலில் ஆண்டுக்கணக்காக பல ஆண்டுகள் வாழ்ந்த நான் குருவாக மாறி திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு நன்றி திருத்தலை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை எனது உள்ளத்தில் இருந்தது. ஆனால் கழிந்த ஆண்டு எனக்கு மறையுரை ஆற்றுவதற்கான வாய்ப்பு தான் கிடைத்தது. இந்த ஆண்டு தந்தை அவர்களிடம் நான் திருத்தலை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கூறியவுடன் அவர்கள் அதை கருத்தில் கொண்டு இந்த முதல் நாளில் நான் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு, நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு எனக்கு வழிவகை செய்தார்கள். அந்த வகையில் தந்தை அவர்களுக்கும் துணை தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. நன்மை நிறைந்த ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியலில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.